தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 1 மாதத்தை நிறைவு செய்கிறது. இந்த 1 மாதத்தில் எந்த அரசும் சாதனை செய்துவிட முடியாது. அப்படித்தான் தாவேகாவும். தாவேகா புதிய கட்சி என்பதால் இந்த 1 மாதம் என்பது தாவேகாவின் லேர்னிங் பீரியட் மட்டுமே. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நாட்களில் தாவேகா அமைச்சர்கள் அதிக விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் பேசிய விவகாரம், ரீல்ஸ் விவகாரம், அவர்கள் துறை சந்திக்கும் சர்ச்சைகள் என ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவிற்கு கண்டென்ட் கொடுத்து வருகின்றனர் தாவேகா அமைச்சர்கள். அவர்களில் மிகவும் கவனிக்கப்பட்டவர்கள் 6 அமைச்சர்கள். யார் அந்த 6 பேர்? என்ன சொன்னார்கள்? அமைச்சர் கீர்த்தனா. முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவையில் பதவியேற்றுள்ள 4 பெண்களில் ஒருவரான கீர்த்தனா சிவகாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தாவேகா அமைச்சரவையில் அவருக்கு தொழில்துறை மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை கொடுக்கப்பட்டது. அமைச்சராக பொறுப்பேற்கும் போதே ஊடகங்களில் கவனம் பெற்றார் கீர்த்தனா. அப்படி என்ன செய்தார்? தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை எடுத்து வரவில்லை. எனவே சட்டப்பேரவையில் பதவியேற்காமல் தாமதமாக பதவியேற்றார். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் ஒரு டயலாக் வரும், வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் என்று. அதை நினைவுபடுத்தியது கீர்த்தனாவின் ஞாபக மறதி. அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கான தொழில்துறை முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ விமர்சனங்களையும் மறுபக்கம் ஆதரவையும் பெற்றன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நிறுவனங்களுக்கு 21 நாட்களில் அனுமதி, ஒற்றை சாளர ஒப்புதல் முறை, அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடம் நேரடியாக பிரச்சனைகளை கொண்டு செல்லும் முறை ஆகியவை எங்களுடைய வாக்குறுதிகள். உலகம் எதிர்காலத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாம் அதனை கட்டமைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என அந்த காணொலியில் பேசியிருந்தார் கீர்த்தனா. அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய பல முதலீடுகள் ஆந்திர மாநிலத்திற்கு செல்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ராயல் என்ஃபீல்டு மற்றும் இந்தியாவின் 5வது தலைமுறை அதிநவீன போர் விமான தொழிற்சாலைகள், அதாவது AMCA ஆகியவை ஆந்திரா சென்றுள்ளன. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை கப்பல் கட்டும் நிறுவனமான மசகான்டாக் லிமிடெட் தூத்துக்குடியில் திட்டமிட்டிருந்த பிரம்மாண்ட மெகா கப்பல் கட்டும் தளத்தை கைவிட்டு ஆந்திரா சென்றிருப்பதும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அடுத்து அமைச்சர் நிர்மல்குமார். தாவேகா ஆட்சியின் முதல் மாதத்திலேயே மின்வெட்டு விவகாரம் அரசுக்கு எதிரான முக்கிய விமர்சனமாக மாறிப்போயிருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சில இடங்களில் மக்கள் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின்வெட்டிற்கு தொழில்நுட்ப கோளாறுகள் மட்டும் காரணமல்ல, திட்டமிட்ட சதி செயல்களும் காரணமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சிலர் வேண்டுமென்றே மின் விநியோக அமைப்புகளில் தலையிட்டு மின் தடையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதோடு நிற்காமல் இரவு எங்கெல்லாம் மின்தடை ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்படுகிறது என கேட்டறிந்து வருகிறேன். ஒரு சிலர் வேண்டுமென்றே பியூஸை பிடுங்கி மின்வெட்டை ஏற்படுத்துகிறார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் தர, இந்த குற்றச்சாட்டுகளை மின் ஊழியர் சங்கங்கள் ஏற்க மறுத்துள்ளன. மின்வெட்டு பிரச்சினைக்கு அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிர்வாக காரணங்களே முக்கிய காரணம் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அடுத்த சர்ச்சையானது மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரம். கடைசியில் ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டு அதை ரெக்கவர் செய்யும் போது அதில் எதுவும் இல்லை என்பதும் விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் ஊடகங்களை நேரடியாக சந்திக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், அரசின் நடவடிக்கைகள் அனைத்தும் செய்தி குறிப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறியவர், முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திப்பதே வெளிப்படைத்தன்மையின் ஒரு அடையாளம் அல்ல என்றும் விளக்கம் கொடுத்தார். அவருடைய இந்த விளக்கமும் விமர்சனங்களை பெற்றது. அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். தாவேகா ஆட்சிக்கு வந்த சில நாட்களில் சொந்த ஊர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமானது. முக்கிய காரணம் தொடர் விடுமுறை மற்றும் பக்ரீத் விடுமுறை என்பதால். பொதுவாக விடுமுறை நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அங்கு ஆய்வுக்கு செல்ல பயணிகள் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டனர். அப்போது ஒரு இளைஞர் அவரிடம் பேருந்து குறித்து கேட்க, அதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் தமிழன் பார்த்திபன், நீ நல்லா சாப்பிட்டிருக்க, நானும் சாப்பிடல என பேசியது சமூக வலைதளங்களில் வைரலானது. முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளில் முன்பதிவு செய்யாத பயணிகளும் அனுமதிக்கப்பட்டதாக சிலர் குற்றம் சாட்டிய நிலையில்
விடுமுறை கால நெரிசலை சமாளிக்கும் வகையில் போக்குவரத்து துறை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தேவையான கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவோம் என்று விளக்கம் கொடுத்தனர் அதிகாரிகள். அமைச்சர் விக்னேஷ் தாவேக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பே டாஸ்மாக் துறை மிகப்பெரிய சர்ச்சைகளில் சிக்கியது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயும் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். மதுபான பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுகிறது என்ற விஜயின் விமர்சனம் அரசியல் களத்தில் கவனம் பெற்றது. அரசு பொறுப்பேற்ற பிறகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் டாஸ்மாகில் நிலவி வந்த முறைகேடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக மதுபானங்களின் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக தொகை வசூலிப்பது ஏற்க முடியாதது என்றும் அதனை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மதுபான விற்பனையில் ஏற்படும் வருவாய் முழுமையாக அரசின் கணக்கில் சேர வேண்டும் என்பதற்காக கண்காணிப்பு முறைகள் வலுப்படுத்தப்படுவதாகவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் கூடுதல் வசூல் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் உறுதி கொடுத்தார் அமைச்சர் விக்னேஷ். இதற்கிடையில் மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் கடைகள் மூடும் நடவடிக்கையை அரசு தொடங்கியது. சமூக மற்றும் பொதுநல காரணங்களை முன்வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கைகள் போதுமானவை அல்ல என விமர்சனம் செய்து வருகின்றன. மதுபான விற்பனை முறைகளில் அடிப்படை மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூல் குறித்த புகார்கள் தொடர்ந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அமைச்சர் ரமேஷ் தாவேக அமைச்சரவையில் அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருடைய சமூக பின்னணியை மையமாக கொண்டு சில விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை கொள்கை மதச்சார்பின்மை, சாதி அடிப்படையிலான அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டில்தான் நானும் இருக்க என்று தெரிவித்தவர் ஒரு சில கோவில்களில் ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அவர் மேற்கொண்ட திடீர் ஆய்வு பெரும் கவனத்தை ஈர்த்தது. அப்போது சிறப்பு தரிசனத்திற்காக முறைகேடாக பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறி அவர் நடவடிக்கை எடுத்தார். இந்த சம்பவம் அறநிலையத்துறையின் நிர்வாக நடைமுறைகள் குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியது. அடுத்ததாக திருச்சி திருவானைக்காவல் கோவிலில் பிரசாத கடையில் ஆய்வு செய்தவர் உணவுப் பொருட்களின் தயாரிப்பு தேதி குறித்து அலுவலர்களிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். குறிப்பா அங்கு இருக்கக்கூடிய முறுக்கு பாக்கெட்டை எடுத்து தேதி போட்டிருக்கிறதா என்று பார்த்தவர், இந்த முறுக்கு 15ஆம் தேதி தயாரித்துள்ளதாக போட்டுள்ளார்கள். இதனை 15ஆம் தேதி தான் தயார் செய்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்க இந்த வீடியோ வைரலானது. அமைச்சர் ரமேஷின் இந்த கேள்விக்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் பறந்தன. முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத்திற்கு தாவேக அமைச்சரவையில் மீன்வளத்துறை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீநாத், தூத்துக்குடியை துறைமுக நகரமாக முழுமையாக மாற்றுவதுதான் தலைவர் விஜயின் ஆசை, அதுதான் என்னுடைய ஆசையும் கூட என்று சொல்ல, என்ன தூத்துக்குடி ஏற்கனவே தமிழகத்தின் துறைமுக நகரம், அதை எப்படி மீண்டும் துறைமுக நகரமா மாற்றுவீர்கள் என்ற விமர்சனங்கள் பறக்க, தூத்துக்குடி துறைமுகத்தில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் அப்படி தவறுதலாக சொல்லிவிட்டதாக தெரிவித்தனர் தாவேக ஆதரவாளர்கள்.